வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இப்போ முடக்கத்தான் கீரை தோசை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் முடக்கத்தான் கீரை. இந்த கீரை எங்கள் தோட்டத்துலேருந்து தான் நாங்கள் எடுக்கிறேன். எடுத்து இப்போ வந்து தோசை எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த கீரை, இப்படி தான் இருக்கும் முடக்கத்தான் கீரை. இதுதான் கீரை. இது கொடி இப்படி தான் வரும். இந்த கொடி அதில் இந்த காய் வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. காய் இது இப்படி பண்ணால் கூட சவுண்ட் வரும். இந்த காய் வந்து இந்த மாதிரி பொடி இருக்கும். இந்த இலையை மட்டும் நம்ம கிள்ளிக்கணும். இப்போ நான் கிள்ளி மாவில் போட்டு அரைக்க போகிறேன். அதை காட்டுறேன் வாங்க. இந்த கீரையை வந்து நம்ம வந்து விளக்கெண்ணெயில் வந்து வதக்கி நம்மளுக்கு முட்டி வலி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஒரு துணியில் மூட்டை கட்டி ஒத்தனை கொடுத்தோம்னா இந்த முட்டி வலி குறையும். இந்த தண்டு எல்லாம் வந்து கசாயம் வைக்கலாம். இதெல்லாம் நசுக்கி போட்டு இது பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அது 1 டம்ளர் ஆவரையும் கொதிக்க வச்சு இதை வந்து கசாயம் வச்சுக்கலாம். இது ஒத்தனை கொடுக்கலாம், துவையல் பண்ணலாம், தோசை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் இப்போ வந்து நம்ம கொடுத்து பழகணும்னா எலும்பெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகும். முடக்கத்தான் கீரை இப்போ கிளீன் வந்துட்டேன். 1 கப்பு முடக்கத்தான் கீரையை வந்து சுத்தம் பண்ணி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பாருங்கள், புழுங்கல் அரிசி 1.5 டம்ளர் எடுத்துனுக்கிறேன். பச்சை அரிசி 1.5 டம்ளர். இதுக்கு வந்து உளுந்து போடக்கூடாது, பாசி பருப்பு அது மட்டும்தான் போடணும். 1 ஸ்பூன் வெந்தயம் போடணும். அவ்வளோதான். இது 3 தான் இது. இப்போ வந்து இது எல்லாம் சேர்த்து நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது வந்து நான் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறுந்து இப்போ இது 2ஐயும் சேர்த்து நம்ம இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிட்டோம். இப்போ கீரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிரைண்டரில் போடுவோம். தேவைப்பட்டால் நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. கீரை கொஞ்சம் பாதியாக மசிஞ்ச உடனே நம்ம அரிசியை போட்டுப்போம். கீரை போட்டு கீரை நல்லா மஞ்சிச்சு. அது கொஞ்சம் ஒரு பாதி அரைஞ்ச உடனே நம்ம ஊற வச்சுக்கிற அரிசி போடணும். இன்னும் அந்த கீரையில் வந்து வளவளப்பு தன்மை இருக்குது. அதனால நம்ம உளுந்து போடக்கூடாது, பாசிப்பருப்பு மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி பாதி அரைஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அரைட்டோம். இந்த கீரை வந்து உங்களுக்கு கிரைண்டர் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அரைக்கிறதுக்கு எதுவும் இருக்குதுன்னா மிக்சியில் ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு அப்புறம் கிரைண்டரில் போடுங்க. இது நல்லா மஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கணும் அரைச்சி நம்ம எடுக்கிறது. உப்பு போட்டேன். நல்லா வந்து இது கரைச்சி வைக்கணும். கரைச்சி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இது புளிக்கணும். இப்படியே கூட செய்யலாம். இப்படி செஞ்சால் வந்து பச்சை வாசனை வரும். ஆனால் நாளைக்கு காலையில் தான் புளிச்ச உடனே செஞ்சால் நல்லாயிருக்கும். நாளைக்கு காலையில் பார்க்கலாம். இப்போ கரைச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம மூடியில் வந்து வைக்கணும். இப்போ வந்து திறந்து பார்க்க போகிறோம். நல்லா புளிச்சிட்டு இருக்கு பாருங்கள். நம்ம வந்து தோசை ஊற்ற போகிறோம். நான் தோசை ஊற்ற போகிறேன் பாருங்கள். லைட்டாக எண்ணெய் ஊற்றுங்க. சூப்பராக முடக்கத்தான் கீரை தோசை ரெடி. பாருங்க, 2 சட்னி செஞ்சுக்கிறேன். தேங்காய் சட்னி, கார சட்னி. இதுக்கு 2 சட்னிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது நான் வந்து எதுக்கு இந்த மாதிரி கீரை வகையே போடுறேன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தேவை. அதனால் வந்து இந்த மாதிரி மூலிகை பொருளெல்லாம் நம்ம எடுத்துக்கணுமானா நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும். அதுக்காக தான் இதை நான் அப்பப்போ வந்து செய்கிறேன். நேற்று கூட வந்து தூதுவளை துவையல் பண்ணேன், ஆனால் அதை போடலை. இது வந்து செஞ்சு பசங்களுக்கெல்லாம் கொடுங்க, செஞ்சு பாருங்கள். வாழ்க வளர்க. நன்றி.